அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாசிக்கப்படும் புத்தகம் தாயம். நாளைய பக்குவத்துடன் இன்று வாழ வேண்டியது இன்றியமையாதது. ஒரு கணவன் தன் மனைவியோடும் தன் தாயோடும் தனித்தனியாக சிறந்த நல்லுறவை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கிறான். ஒரு முக்கோணத்தை முழுமைப்படுத்த 2 கோடுகள் போதாது. அவனது மனைவியும் தாயும் சிறந்த உறவை அனுபவிக்காவிட்டால் வாழ்க்கை முக்கோணம் முழுமை பெறாது. தந்தை என்னவானார் என்று யோசிக்கிறீர்களா? வரலாற்று ரீதியாக அவர் எப்போதுமே இந்த குடும்ப நாடகத்தில் அங்கம் வகித்ததில்லை. ஒவ்வொரு முறையும் நான் ஒரு மனைவியின் பக்கமுள்ள நியாயத்தையும் மாமியாரின் பக்கமுள்ள நியாயத்தையும், மிக முக்கியமாக இவர்கள் இருவருக்கும் இடையே சிக்கிக் கொண்டிருக்கும் அந்த கணவனின் பக்கமுள்ள நியாயத்தையும் கவனித்து கேட்கும்போது ஒரே ஒரு விஷயம்தான் மாறாமல் உள்ளது. நான் செய்வது சரி, தவறு அடுத்தவர் மீதுதான், அதை ஒப்புக்கொள்ளுங்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த 50 தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்கும் நிர்வாக தலைமை என்ற தலைப்பில் நான் 3 நாட்கள் கருத்தரங்கு ஒன்றை நடத்தினேன். அதில் பங்கு கொண்டவர்களிடமிருந்து வந்த பல கேள்விகள் தங்கள் ஊழியர்களின் அடிப்படை மனப்போக்கு மற்றும் வேலை நெறிமுறைகள் தொடர்பானவையாக இருந்தன. பிறகு 300 தொழில்முறை விற்பனையாளர்களுக்கு ஒரு நாள் கருத்தரங்கு ஒன்றை நடத்தினேன். அவர்களுடன் நான் மேற்கொண்ட நேரடி கருத்து பரிமாற்றத்தின் போது அவர்களில் பெரும்பாலோர் தங்கள் நிறுவனத்தின் அணுகுமுறை மற்றும் உத்திகள் குறித்து தங்கள் சந்தேகங்களை வெளிப்படுத்தினர். இவ்விரு விஷயங்களிலும் ஒன்றுதான் மாறாமல் இருந்தது. நான் செய்வது சரி, தவறு அடுத்தவர் மீதுதான், அதை ஒப்புக்கொள்ளுங்கள். பல வருடங்கள் என் மகனை பள்ளியில் இருந்து கூட்டி வருவதற்காக நான் அவனது பள்ளிக்கூட வாசலில் காத்திருந்திருக்கிறேன். அங்கு நிற்கும்போது இந்த பள்ளியின் அணுகுமுறை ஏன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என்றும், ஏன் அந்த ஆசிரியர் சரியில்லை என்றும் அங்கு வரும் பெற்றோர்கள் அங்கலாய்த்து கொண்டிருப்பதை நான் கேட்டிருக்கிறேன். பெற்றோர்கள் ஏன் அதை எதிர்பார்க்கக்கூடாது? பெற்றோர்களின் இந்த அணுகுமுறையை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது போன்றவை குறித்த பள்ளி ஏற்பாடு செய்யும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டங்களிலும் தனிப்பட்ட முறையிலும் நான் கேட்டிருக்கிறேன். அவற்றில் மாறாத விஷயம் இதுதான்: நான் செய்வது சரி, தவறு அடுத்தவர் மீதுதான், இதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டாம், நாங்கள் அதை ஏற்கனவே அறிவோம். துரதிருஷ்டவசமாக சரியா தவறா என்பதை சுற்றி உலகம் இயங்குவதில்லை, அது பக்குவத்தால் இயங்குகிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் யார் சரியானவர்கள், யார் மீது தவறு உள்ளது என்பது பிரச்சனை அல்ல. வேறுபாடுகள் தான் வாழ்க்கை முறை என்பதை ஏற்றுக்கொண்டு சூழ்நிலையை சமாளிக்கும் ஒரு பக்குவப்பட்ட மனம்தான் எப்போதும் தேவைப்படுகிறது. உங்கள் மாமியார் எல்லாவற்றையும் பற்றி குறை கூறுகிறார் என்றால் அது அவரது இயல்பு. உங்கள் மருமகள் நீங்கள் செய்யும் அனைத்தையும் விமர்சிக்கிறார் என்றால் அது அவரிடம் உள்ள குறைபாடு. உங்கள் மனைவியும் தாயும் எப்போதும் மோதிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் தலையிட்டு தீர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும், நியாயங்கள் அலசி பார்க்கப்பட வேண்டும். புலம்புவதும் கண்டிப்பதும் அழுவதும் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருப்பது மக்கள் அதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அல்ல, பக்குவமற்ற மக்கள் அதில் ஈடுபட்டிருப்பதால் தான். ஒரே ஒரு பக்குவப்பட்ட மனம் அங்கு இருந்தால் கூட சூழ்நிலை நன்றாக சமாளிக்கப்பட்டு இணக்கம் உருவாகும். ஒரு ஊழியர் என்ற முறையில் நீங்கள் பணியாற்றும் நிறுவனத்தில் சிறப்பாக வளர்வதற்கான வழிகளை கண்டுபிடியுங்கள், அல்லது உங்களுக்கு ஏற்ற மற்றொரு நிறுவனத்தை கண்டுபிடியுங்கள். பெரும்பாலான சமயங்களில் மக்களை